Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ சண்டே ஈவினிங்ல இருந்து எடுத்திருக்கேன். சண்டே ஈவினிங்ல இருந்து மண்டே வரைக்கும் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சண்டே ஈவினிங் எடுத்தது. கமல் வந்து அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது ரிசீவ் ஆயிருச்சு. அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது இது? கார் வாஷ் பண்றது. நான் இதை வாங்கும்போது அவர் வெயிட்டாக இருக்குங்க அப்படின்னாரு. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு நான் அசால்ட்டாக வாங்குறேன். கை அப்படி கீழே போயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் எடுத்து கொண்டு வந்து மேலே தூக்கிட்டு போக முடியல. அதனால சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு இங்கேயே வச்சுட்டேன். நான் இவ்வளோ பெருசாக எதுவும் ஆர்டர் போடலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கடைசியில் அதை ஆர்டர் போட்டது நீ. சென்னைக்கு போயிருந்தேன், கௌதம் வீட்டில் பார்த்தேன். கௌதம் வச்சுருக்கானா? சரி சரி. பிடிச்சிருந்துச்சு அதனால. எத்தனை அட்டைப்பெட்டி போட்டிருக்காங்க? 2 தான். ஓ மோட்டரா? அதனால தான் இவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சா? ஓகே. இதை நம்ம கையில் தூக்கிக்கணுமா? தூக்கிட்டு அடிக்க முடியாது. ஓ ஓஸ் கொடுத்துருக்காங்களா? சரி சரி சரி. மோட்டரை அந்த இடத்துல வச்சுட்டு ஓஸை நீளமாக எடுத்துக்கிட்டு நம்ம அடிச்சுக்கலாமா? ஓகே. கார் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. இது கார் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஏதாவது பெரிய ஏரியா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கார் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு தான் ஒரு கமெண்ட் படித்தேன். உங்கள் கார் கண்ணாடியை க்ளீன் பண்ணவே இல்லையா அப்படின்னு. இல்லை இந்த காரை பார்த்து தான். என்னடா இங்க இருந்து அவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிற? இனிமேல் அடிக்கடி கமலக்கன் என் கார் கழுவுறோம் அப்படி. கழுவியா? சொல்லி கொடுத்துட்டேன்னா நாங்கள் கழுவிக்குவோம். சொல்லி கொடுக்கறது தான் உன்னோட வேலை, செய்யறதெல்லாம் எங்களோட வேலை. ஏன்னா நீங்கள் சோஷியல் குருவாக இருப்பீங்க, நாங்கள் எல்லாம் சிஷியன்ஸ். நாங்கள் தான் செய்யணும். கௌதம் இங்க பத்தியா ஒரு தடவை தான் ஆன் பண்ணுவாரு, அப்புறமேட்டு நம்ம தான் ஆன் பண்ணணும். ஆமா கௌதம் நல்லா இருக்கு. கயல் கண்மணி கார் கழுவுறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு வச்சுக்க. இப்ப இதை பார்த்துச்சுங்கன்னா நான் கழுவுறேன்ட்டு வருங்கல்ல. அப்பா கன்னு வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு பாப்பா. அப்போ என்னன்னு கேளு பாப்பா. கார்ல அடிக்க நீங்க விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, நேரம் இல்ல. கையிலும் கண்மணியும் அப்பா காருக்கு மேலே அடி சைடில் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோர்ஸில் வர தண்ணியில் நின்று விளாண்டுட்டு இருக்காங்க. சூறாவளி பார்க்குறியா? ட்ரெஸ் எல்லாம் நினைய போகுது. இப்போ தண்ணியை வீண் பண்ணுறீங்க. இன்னும் இங்கே சுவிட்ச் போடல, 2 இடத்துல சுவிட்ச் போடணும். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு காரை கழுவணும். கழுவுறோம் எல்லாத்தையும் கழுவிடலாம் அப்படின்ட்டு ஈக்கோவையும் சேர்த்து கழுவணும். அப்படியே புல்லட்டையும் சேர்த்து கழுவிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே கழுவி விட்டாச்சு. பாலில் அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கான். ஷாம்புவா இது? சின்ன பையன் நானும் ஒரு அமுக்குன்ட்டு வரான். பிள்ளைங்க கமல் கௌதம்னு எல்லாரும் நான் அடிக்கிறேன்ட்டு காரை வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வாஷ் பண்ணுறீங்க கொடுங்க, நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கன்னை வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னம்னா அப்படியே புளியாக பிடிச்சிக்கும் அப்படின்றனால துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நல்லா இருட்டிருச்சு.
இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. இன்றைக்கி ஒரு 5:30க்குலாம் எந்திரிச்சு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி அதுவும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால பண்ணுறதே கிடையாது. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 4-5 கத்திரிக்காய் நாலாக கீறி அது கூட ஆட் பண்ணி வதக்கியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. கத்திரிக்காய் சீக்கிரம் குக் ஆயிடுது அப்படின்றனால முன்னாடியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிலாம் நான் எடுத்து வைக்கல. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். சீக்கிரம் வெந்துருச்சு. இது கூடவே குழம்பு பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பெருசாக காரல் இல்லாமல் இருந்தது. குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும் தண்ணியாக வேணுன்றதை பொறுத்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் தொக்கு மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் வதக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒருக்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னோம்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். டேஸ்ட்டு செமையாக இருந்தது. கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக பண்ணாமையே இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒருத்திக்காக இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். சாதம் ரெடியாக இருக்குது. பிள்ளைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. எண்ணெய் மிதக்க கத்திரிக்காய் புளிக்குழம்பு கத்திரிக்காய் பொரியலும் ரெடி. எடுத்துட்டு ஓடு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே கடையில் தான் இருந்தேன். பூதம் தானே நீ பூதம் பூதக்குட்டி உன்னை யார் வச்சுட்டு போக சொன்னது? எப்படியோ எதையோ ஒன்றை வச்சுருந்தேல்ல. ஏன் விழுந்துராத நான் விட்டேன்னா விழுந்துருவேன். தூக்க முடியாது போ. நீ என்ன பப்பி பிள்ளையா அவனை தூக்குறதுக்குப்பா? ஐயோ நீ என்ன தூக்காத. ஐயோ காலை வாரி விடுறா. காப்பாத்துங்க. ட்ரெஸ் அழுக்காகும்ல. எந்திரிப்புல. எந்திரிக்க மாட்டியா? எதுக்கு காலில் விழுகிற? சரி என்ன விஷயம்னு சொல்லு. என்ன வேணும்னு சொல்லு. ஆமாக்கா பூதக்குட்டி மாதிரி கொலுசு எடுத்து போட்டுக்கிட்டு ஈவினிங் கொரியரெல்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. வாட்ஸ்அப்லேருந்து வர ஆர்டர்லாம் தனியாகவும் வெப்சைட்லேருந்து வர ஆர்டர்லாகவும் தனித்தனியாகவும் பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா தான் நமக்கு செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எந்த ஊரில் கடை வச்சிருக்கீங்க? எனக்கு இது 10வது அனிவர்சரி. நானும் தான் கேட்குறேன். உடனே மூஞ்சி மூடிக்கிட்டா சரியா போச்சா? எல்லாருமே இப்படி தான் நம்ம கேட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கு. எனக்கு வேணுங்கிறத நானே வாங்கிக்குவேன். இது 10வது அனிவர்சரின்றனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். வாங்கி தரியா? எனக்கு சாரீலாம் வேணாம். ஒரு சுடிதார் எடுத்துக்கிட போ. நான் பட்டு சாரீலாம் கேட்க மாட்டேன். எப்போ வா இப்பே போகலாம். நாளைக்கு ஒன்று பிடிக்க முடியாது. பிஎன்ஐ மீட்டிங்னு வெளியே போனேன்னா வர்றதுக்கு சாயந்தரம் ஆகி போவோம். அந்தான்னு சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ யாரோ நான் யாரோ. புதன்கிழமை ஒரு நாள் கூட்டு போவியா? முடிய மாட்டேன். சரி நாளைக்கு போகலாம். எப்போ? நாளைக்கு சாயந்தரம் போகலாம்.
நாளைக்கு சாயந்தரத்துக்கு இன்னைக்கு சாயந்தரமே போகலாமே. மணி 5:30 ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஏன் கமல்? நாளைக்கு சாயந்தரம் அனிவர்சரி வரப்போகுது, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்னு கமல்கிட்ட கேட்டதுக்கு நாளைக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி நீ எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நானே மைண்ட்குள்ளே நினச்சிட்டு சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். பட் கொஞ்ச நேரத்துலேயே கமல் என்ன நினச்சாங்கன்னு தெரில. சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வேறு வீடியோ இல்லையா? அப்பால என்ன தெரியுமா கேட்டுச்சு? என்ன கிளம்பி ரெடியாக வந்து நிற்கிறேன். எங்கேயும் கிளம்பிட்டேன் கடைக்கு சொல்லவே இல்லை. கிளம்பிட்டு வந்து சொல்லுவேன். கண்டுக்கிறதே இல்லை. சரி பாய். கையிலும் கண்மணியும் எப்போவுமே வந்து நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் நானும் வரேன் அப்படின்னு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹாய், திண்டுக்கல் கிளம்பியாச்சு. அனிவர்சரிக்கு வந்து எப்பவும் ஏதாவது புது ட்ரெஸ் வச்சிருப்பேன் வீட்டில். உண்மையிலேயே சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். எனக்கு அனிவர்சரி அன்னைக்கு ஏதாவது புதுசாக போடணுமே அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு. கமல்கிட்ட கேட்டேன், நாளைக்கு போகலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக எங்களால் எடுக்க முடியாது. அனிவர்சரி அன்னைக்கு போடுறதுக்கு புது ட்ரெஸ் எனக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சு. கமல் நாளைக்கு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சரி வா கிளம்பு போலாம் அப்படின்ட்டாங்க. அப்படியே ஒரே குஷி ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே கிளம்பிட்டேன், வா போலாம், இதுக்கப்புறம் மூடு மாறிடும், நீ சரின்னு சொல்லிட்ட, வா இப்பயே போலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தலை மட்டும்தான் சீவிட்டு அப்படியே வா போலாம் அப்படியே மூஞ்சி கூட கழுவாம கிளம்பிட்டேன். நான் ஆல்ரெடி 7 மணி ஆயிடுச்சு. 6:45 6:51 கிளம்பிட்டோம். 10 மணிக்கெல்லாம் வந்துடலாம். உனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். உனக்கு இல்லையா? நான் மட்டும் புதுசு போட்டு நீ போடல, என்ன நல்லா இருக்காதுப்பா. எனக்கு வேணுங்கிறப்ப நான் இடையிலேயே 4 ஜாடி எடுத்துட்டேன், கோட் எடுத்துட்டேன், பிளேசர் எடுத்துட்டேன். போதும். சரி, ஒரு டிஷர்ட் பார்க்க நான் பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கிறேன். ஓகே சூப்பர். வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் வந்தாச்சு. பார்ப்போம், இங்கே பிடிச்சிருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா வேற கடைக்கு போயிடலாம். ஓகே. லாஸ்ட் டைம் கண்மணிக்கு ஹெரிட்டேஜ் டேக்காக சேலை எடுக்கிறதுக்கு சென்னை சில்க்ஸ் தான் வந்திருந்தேன். எனக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது. சரி இப்பயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அனிவர்சரி நெருங்கிருச்சு அப்படின்றதவே மறந்துட்டேன். சடனாக ஞாபகம் வந்தது. சரி ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கமல் எடுக்கிற கொஞ்சம் நல்லதாக கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போகிற மாதிரி எடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு கமலுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் எடுக்கிறேன். எவ்வளோ? நல்லா இருக்கு. கமலுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. எனக்குமே வந்து ஓகே தான். பட் ஆனால் ரேட்டு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ப்ளைனாக இருக்குது. பட் 2295 ரூபா அப்படின்றது ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். கமல் எப்போவும் லாங் கவுனாகவே எடுக்கிற இந்த மாதிரி குர்தா செட்ஸ் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே கொஞ்சம் கிராண்டாக பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த செக்ஷனில் கூப்பிட்டு வந்து அந்த பொம்மை போட்டிருக்க மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதுவுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. 1900 ரூபா அப்படின்னாலும் முன்னாடி யோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. செலக்ட் பண்ணிட்டு போட்டு பாரு. அடுத்தது நல்லா இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இந்த மாதிரி இங்கே ஃபைனலாக எனக்கு செலக்ட் பண்ணியாச்சு. கமலுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். கமல் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. சரி வா போகலாம் அப்படின்ட்டு பில்லை மட்டும் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பில்லை பே பண்ணிவிட்டு நைட்டு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டின்னரும் கடையிலேயே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.